நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியை போற்றி, ஓம் ஸ்ரீ மகா ராஜகணபதியை போற்றி, ஓம் ஸ்ரீ மகா ராஜலக்ஷ்மி கணபதியை போற்றி. என் குலதெய்வம், என் குருநாதன், என் தாய் தந்தையுடைய பொற்பாதங்களை வணங்கி நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். ஜூன் 1ஆம் தேதி 2026 குரு பெயர்ச்சியாக இருக்கு இல்லையா? ஜாக்பாட் அடிக்க போகும் ராசிகள் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். சரி, இவ்வளோ நாள் எனக்கு நான் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த குரு பெயர்ச்சி நடக்குமானா அந்த 3 ராசிகள் யார்? 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதாவது மிட் நைட்டில் நள்ளிரவில் 1:50க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதே திருக்கணித படி இந்த பெயர்ச்சி வாக்கியப்படி 26ஆம் தேதியே பயிற்சி ஆகுது. ஸோ இந்த மாதம் 26ஆம் தேதி. இப்போது இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாவே பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு நன்மை பயக்கிற மாதிரி விஷயமாக தான் யூடியூப்லையாக இருக்கட்டும் பொதுவாகவே தேடுதல் இருக்கும். குரு பயிற்சி. இதே சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. குரு பயிற்சி அப்படின்னா எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடுதல் தேடுவாங்க. அப்படி 12 ராசிக்கும் நம்மளால் சொல்ல முடியாட்டினாலும் அந்த ஜாக்பாட் அடிக்க போகும் ராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதில் முதன்மையான ராசி எந்த ராசியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா விடுவிச்சு 2ஆம் இடத்துக்கு வராரோ அந்த மிதுன ராசி தான் ஜாக்பாட்டுக்கு உண்டான ராசி. முதல் ராசி. இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையும் எப்படின்னா 7க்கும் 10 கூடையவர். அப்போ தொழில்காரகனும் மாங்கல்யகாரன் கலத்திரகாரகனும் அப்படின்னு சொல்ல, ஒன்று கணவனாக இருந்தால் மனைவிக்கு மூலியமாகவும், மனைவியாக இருந்தால் கணவன் மூலியமாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த குடும்பத்தில் மிதுன ராசின்னு இருந்துட்டால் போதும். அவங்க வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானங்கள், மிகப்பெரிய சந்தோஷங்கள், சுபமங்கலகரமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் கடந்த ஒரு 5-6 வருடமாகவே கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் இருந்தாங்க. ரொம்ப ஒரு பெரிய லெவலுக்கு உண்டான முன்னேற்றம் அதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கடவுள் கண் விழித்து பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணியிருப்பாங்க. இந்த வருடம் பார்த்திங்கன்னா 9ல் குரு உச்சமாகிறார். அப்போ 9ல் குரு உச்சமாகும் இந்த காலகட்டத்தில் உங்களோட லைஃப்பில் எனக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், ஜாப்பு, ஹெல்த்து எல்லா விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் விட்டுட்டிங்கன்னா எப்போதுமே கிடைக்காது இந்த மாதிரி ஒரு யோகம். அடுத்த 12 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டங்கள் விருச்சிக ராசிக்கு அனைத்து விதமான சௌகரியங்களும் நடக்கும். அடுத்ததாக மகரம். இந்த மகரத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 7.5 வருஷம் 7.5 சனிலாம் பட்டு சில பேர்லாம் தந்தைக்கோ தாய்க்கோ கொல்லி வைக்கணுங்கிற அளவுக்கெல்லாம் கர்மாவை அழிக்கணுங்கிற அளவுக்கு அமைப்பு, அடிபட்டு கை காலெல்லாம் முறிஞ்சு அந்த அளவுக்குலாம் இது பண்ணி சொத்தை விற்று தான் தங்கியிருக்கிற வீடை பார்த்திங்கன்னா அடமானம் வச்சு இப்படிங்கிற எல்லாத்தையுமே அழித்து முடிச்சுட்டு நிராயுத பணியாக இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நீ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்துருக்கோம். அந்த சனி பயிற்சி ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு வழி ஒன்றுமே தெரியலையே, இப்போ எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுது, ஆனால் அதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ மனிதன் முன்னேறதுக்கு பார்த்திங்கன்னா தெய்வங்களுடைய சப்போர்ட்டும் நம்ம முன்னோர்கள் செய்த சப்போர்ட்டும் வேணும் இல்லையா? அந்த சப்போர்ட்டெல்லாம் இப்போ கிடைக்க வேண்டிய நேரம். அப்போ இது முன்னேறி போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். தீமைகள் நடக்க வேண்டிய, இல்லைன்னா தீமைகள் நடக்காதவாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ராசி 2 ராசி தான். ஒன்று சிம்மம், இன்னொன்று கும்பம். கும்பத்துக்கு 7.5. அந்த 7.5 சனியில் 2க்கும் 11 கூடையவர் போய் 6ல் மறையிறார். அப்போ 2க்குங்கிறது வருமானம், 11ங்கிறது வருமானம். அப்போ வருமானத்தை விஷயமும், குடும்ப விஷயமும், கல்வி சார்ந்த விஷயமும், நம்ம பேசுகிற பேச்சு விஷயமும் இந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6ல் போய் மறையும் பொழுது அந்த குரு மறையும் பொழுது எதிரி ஸ்தானம் பலப்பட்டு, நோய் ஸ்தானம் பலப்பட்டு, கடன் ஸ்தானம் பலப்பட்டு இருக்கும் பொழுது குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். ஆல்ரெடி 7.5 பிரச்சனை. அப்போ இவங்க கொஞ்சம் கவனமாக தேவை. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அஷ்டம சனி உங்களுக்கு 5 கூடையவர் 11ல் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பணமாச்சு வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த 11ஆம் இடத்துல இருந்த குரு 12ல் போய் மறையிறார். முடிஞ்சால் இங்கே இருங்க, இல்லைனா வெளியூர் வெளிநாடுன்னு வெளியில் போயிருங்க வேலை விஷயமா அப்படின்னு எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஊரில் இருந்து கொஞ்சம் தள்ளி போய் வேலை பார்க்குற மாதிரியும் தங்கி வேலை பார்க்குற மாதிரி போய்க்கிறது பெஸ்ட்டு. இல்லை நான் இங்கே தான் இருந்து பார்ப்பேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஜீவ சமாதி அடைஞ்ச மகான்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய சுபவிரயங்கள் ஏற்படுற மாதிரி கூட ஏற்படுத்திக்கலாம். அஷ்டம சனிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, எது எடுத்தாலும் தடை பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவியில் பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா ராகுக்கு எது இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். பிரச்சனைகள் கும்பராசிக்கும் சரி சிம்ம ராசிக்கும் சரி அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு காலபைரவரை மட்டும் பிடிச்சிக்கோங்க. வருட ஒரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மாலை போட்டுட்டு. குலதெய்வ வழிபாடு மாதம் மாதம் செஞ்சுட்டு வாங்க. இது கண்டிப்பாலுமே நல்ல ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பேற்பட்ட குரு பயிற்சி வந்தாலும் சரி சனி பயிற்சி வந்தாலும் சரி, தன்னை உணர்ந்தவன் துன்பப்பட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த தன்னை உணர்த்துறதுக்காக தான் சனி பகவான் வரார். துன்பப்படவே மாட்டான் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு குரு பகவான் வரார். அப்போ கண்டிப்பாக நல்லா இருக்கும். மீதி இருக்கிற ராசி எல்லாமே நியூட்ரலாக இருப்பாங்க. அவங்களுக்கு துன்பமும் அதிகம் வராது, இன்பமும் அதிகமாக வராது அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அனைவரும் நலமாக பெற்று நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்றதுக்கு அடியன் வாழ்த்துக்கள். அருமையான விளக்கம் சார், மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. முருகையா. எந்த ஊர்ல இருந்துமா? புளியங்குடி, தென்காசி மாவட்டம். சரி, 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்க. 35. 35. காத்துருங்கம்மா, நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவோம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் சார். நீங்கள் டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சார். முதல் விஷயம் வந்து உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு குல தெய்வங்கிறது பெண் தெய்வமா, அங்காள பரமேஸ்வரி, பச்சையம்மா, இந்த மாதிரி ரிலேட்டடான தெய்வங்கள். அதே போல் வந்து பெருமாளை வந்து 2வது சுற்று தெய்வமாக கூட கும்பிடலாம் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குது. ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண் தெய்வங்கள் அந்த ஆலயத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது. ஒரு நீரோடைக்கு பக்கத்தில் அந்த ஆலயம் இருக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு இருக்குது. உங்கள் கோயில் சாமி பேர் சொல்லுங்கம்மா. எங்கள் சாமி பேர் வந்து பலவேசம். என்னம்மா? பலவேசம். சரிம்மா, அதில் என்ன வேற ஒரு பெண் தெய்வங்களா இருக்கா? பேசி பிரம்மசக்தி எல்லா தெய்வமும் இருக்கு. ரைட்டுங்க, ரைட். அடுத்தது உங்களுடைய கேள்வி வந்து என்ன அப்படின்னா, ஆண் சம்மந்தப்பட்ட கேள்வி, குடும்ப தலைவர் சம்மந்தப்பட்ட கேள்வி, வீடு சம்மந்தப்பட்ட இந்த 3 விஷயத்துல தான் உங்கள் கேள்வி கேட்க போறீங்க அப்படின்னு வருதுமா. உங்கள் கேள்வி என்ன? எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு இல்லை சார். ரைட், அப்படியே இருக்குங்க. இப்போது ஆண் சம்மந்தப்பட்ட கேள்வி, குடும்ப தலைவர் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்க போகிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். உங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த இதுக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். உங்கள் வீடை வந்து இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே வீடு ஏதாவது மாற்றினீங்களாமா? இல்லை சார், மாற்றலை. இல்லை, ஏதாவது கட்டுனீங்களான்னு கேட்குறேன். செட்டு மாதிரி போட்டது இந்த மாதிரி ஏதாவது? 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினோம். ஓகே, அந்த வீட்டில் கொஞ்சம் வாஸ்து கோளாறுகள் உண்டுமா? கிழக்கு பார்த்த வாசப்படி உங்களுக்கு ஆகாது. கிழக்கு பார்த்து உள்ளே வர்ற இடமோ கிழக்கு முகத்துலேயோ ஏதோ வாஸ்து ரீதியான குளறுபடிகள் உண்டு. இதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க. அடுத்தது தெய்வ குத்தமாக இதை பார்க்கணுமா? ஒரு ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது தெய்வம் சம்மந்தப்பட்ட ரீதியாக அதை பார்த்து ஆராய்ச்சி பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது தெய்வ ரீதியான சில விஷயங்கள் இருக்குது. குலதெய்வத்துக்கு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு செய்யாமல் இருக்கிறதுனால பிரச்சனைகள் இருக்குது. அது கெடா வெட்டுறதா இருக்கலாம், ஒரு வேல் வைக்கிறதா இருக்கலாம், இது மாதிரி ஏதோ ஒன்று அதை செய்யாமல் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே இவருக்கு உண்மையான ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான மருந்து, டாக்டரு இப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கனால நீங்கள் கவலைப்படாதீங்க. மிகப்பெரிய லெவலுக்கு பாதிப்பு வராது. நீங்கள் ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடும் இந்த வீடையும் சரி பண்ணுறதுக்கு உண்டான வழியை பாருங்கள், நல்லது நடக்கும். வீடு சொந்த வீடு சார். அதை மாற்றலாமா இல்லைன்னா கொஞ்சம் ரிப்பேர் பார்க்க வேண்டியிருக்கு. நான் இதைத்தாம ஆரம்பத்திலே சொன்னேன். வீடை ஏதாவது இது பண்ணி மாற்றுறீங்களான்னு தயவு செய்து பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் அனுப்புங்க. நான் பார்த்து கூட சொல்கிறேன், சரியா? ஆனால் பார்த்து வாஸ்துவை பொறுத்தவரையும் இங்கே உட்காந்து வாஸ்து குறைபாடுகள்னு சொல்லிட்டேன் நான். அந்த குறைபாடு என்னங்கிறத நான் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அதுக்கு நீங்கள் வர முடியாது. நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே, நன்றிம்மா. நன்றி நன்றி. ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? மதுராந்தகா கலாவதிமா. சரிம்மா, 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்க. 11ம்மா. கேட்கணும்மா. சரிம்மா, நீங்க காத்துருங்க. உங்களோட கேள்வியை கேட்க வேணாம் சார், நீங்க கேட்க போற கேள்வியும் அதற்கான தீர்வும் சொல்லுவார். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் சார். உங்களுடைய குலதெய்வத்தை பற்றி சொல்லிடலாமா? ஃபஸ்ட்டு குலதெய்வத்தோடைய அனுகூலம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. பொதுவாக வந்து பெண் தெய்வம், காவல் தெய்வம், அந்த மாதிரி தெய்வங்கள்லாம் கும்பிட்டுட்டு வர அமைப்புலாம் இருக்குது. குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க. ஓகே, அதான். அடுத்தது உங்கள் கேள்வி என்ன அப்படின்னா, குழந்தையோடைய குழந்தையோடைய திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அவருடைய வருமானம் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குது. குழந்தைக்கு குழந்தை சரியில்லை.
அதான் நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்படிங்கிற கேள்வி இருக்குது. உங்களுடைய குழந்தையை பொறுத்தவரை உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு கேட்க வரீங்க. பாதிப்பு அம்மா நல்லா இருக்குதுமா, ஓஹோன்னு வரும். சரிங்களா? குழந்தைக்கு வந்துட்டு எந்த ஒரு குறையும் வராது. குலதெய்வ வழிபாடு போயிட்டு வந்து பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நேரம் நல்ல நேரம்ல இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் லைனில் தான் இருக்கீங்க, இணைப்பில் இருக்கீங்கம்மா. டிவி பார்க்க வேணாம், ஃபோனில் பேசுங்க, தொடர்ந்து பேசலாம் சார். இப்போது குரு பயிற்சி பற்றி சொல்லியிருந்தீங்க. குரு பயிற்சியின் போது இந்த மாதிரி கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளாக இருக்கட்டும், இல்லை நியூட்ரலாக இருக்கும், இவங்கெல்லாம் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் சார்? இப்போது பொதுவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நன்மை பயக்கிற மாதிரி வந்துட்டு கிரகங்கள் இருந்துச்சு, இவங்க சாக்பாட்டு அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்க கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிகாரம், பூஜைகள், ஆன்மீக தேடுதல்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். கஷ்டப்படுற காலத்தில் நீங்கள் க்யூவில் நின்று ஒரு அன்னதான கோயிலில் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா, நல்லா இருக்கும் பொழுது அதே அன்னதானத்தை நீங்கள் போடுற மாதிரி ஒரு புண்ணியத்தை தேடிக்கணும். அப்போது நல்லா இருக்கிறவங்க அன்னதானம் கொடுக்கணும், கஷ்டப்படுற காலத்தில் கோயிலில் க்யூவில் நின்று வாங்கணும். இதுதான் வந்து கடவுளுடைய கணக்கு. அதில் வந்து ப்ரெஸ்டீஜோ இதெல்லாம் பார்க்கக்கூடாது. கோயிலில் கொடுக்குறது பிரசாதத்துக்கு க்யூவில் நின்று வாங்குறது அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம். அதே போல் கஷ்டப்படுறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரெஸ்டீஜை பார்க்காம ஒரு தாங்குகிற ஒரு கர்வத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஏன்னா அந்த கஷ்ட காலம் வந்து எப்போ வருது அப்படின்னா, நீ உங்களை ஒன்றே அறிஞ்சு இந்த நேரத்தில் எப்படி நீ முடிவு எடுக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடவுள் வந்து வாட்ச் பண்ணுவார். மனசாட்சிக்குள்ளே ஒரு கேமராவை வச்சு அந்த கேமரா மூலியமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றி சொல்கிறது தான் இந்த கெட்ட நேரம்னு வர்றதுக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வச்சுருப்பாங்க. சண்டால யோகம், காலசர்ப்ப யோகம், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. பொதுவான கருத்து, நல்லா திசா புத்தி நடந்து நல்லா இருக்கிறீங்களா, கெட்ட திசா புத்தி நடந்து கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ கஷ்டப்படுறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த கஷ்டங்கள் என்னையை செதுக்கிறதுக்காக கடவுள் கொடுக்க போகிற வாய்ப்பு. அது பண கஷ்டமாக இருக்கட்டும், ஒரு லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், ஒரு கணவன் மனைவி முறிவாக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும், என்னையை வந்து நான் வந்து செதுக்கிக்கிறதுக்கு ஒன்று. அதே போல் என்னை பற்றி என்னுடைய வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் வந்து நான் அந்தளவுக்கு பாவங்களோ கர்மாவோ நடந்திருக்கு, அதனால் இதை நான் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஏற்றுக்கொள்ளும் தன்மை, இந்த ரெண்டு தான் ஃபஸ்ட்டு பக்குவம் வரணும். இந்த ஏற்றுக்கொள்கிற தன்மை ஒரு மனிதனுக்கு வராமலேயே நிறையா பேர் செதஞ்சு போயிடுறாங்க. கஷ்டப்படுற காலத்தில் திருடி மாட்டிக்கிறது, கஷ்டப்படுற காலத்தில் வந்து தப்பான விஷயங்களை போயிட்டு வந்து வாழ்க்கை அழிச்சிக்கிறது, இதுதான் நடக்குது ஒழிஞ்சு எல்லாத்தோட ஜாதகத்தில் இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாச்சும் ஆன்மீக தேடுதல், இல்லைன்னா புண்ணியம், இல்லைன்னா தவறே செய்யாமல் இருந்துக்கிட்டு வாங்க. நேரங்கிறது ஒரு மனிதன் வந்து 30 வருஷம் வீழ்ந்தவனும் கிடையாது, 30 வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்குவோங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எந்த ஜோதிடத்தை போய் பார்த்துக்கிட்டு எந்த இதை போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ, எண்ணம் போல் வாழ்க்கை, அதை நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிச்சு வரலாம். நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்ல இருந்து? மஞ்சுளா பேசுறேங்க, ஊட்டில இருந்து. சரிம்மா, 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்க. 9ங்க. காத்துருங்கம்மா, நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். தேங்க்ஸ் மேடம். வணக்கங்கம்மா. வணக்கம் சார். டிவியை பார்த்து பேச வேண்டாம், நான் பேசுகிறத கேளுங்க, ஓகேயா? சரிங்க சார். ஓகே. முதல் விஷயம், உங்களுக்கு குல தெய்வம் அப்படிங்கிற அமைப்புன்னு பார்க்கும்போது மூலவர் பெண் தெய்வம், அதே போல் ஒரு காடு சார்ந்த இடத்துல, மலை சார்ந்த இடத்துல காவல் தெய்வமாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குதுமா. இது ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் ஊட்டியிலேருந்து பேசுனா கூட அந்த ஊட்டி உங்களுக்கு சொந்த ஊரான கிடையாது. ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி கீழே இருந்து தான், தரை பிரதேசத்திலேருந்து தான் நீங்கள் வந்து மலை பிரதேசத்தில் போய் செட்டில் ஆக வேண்டிய அமைப்பு இருக்குது. அது உங்களுடைய மாமன் மைத்துனன் சம்மந்தப்பட்ட ஊர், ஓகேயா? ரைட். இப்போ உங்கள் கேள்வி வந்து எதை சார்ந்த கேள்வி அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஐயா நான் ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, அது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்குற விஷயமா இருக்கும். உங்கள் கேள்வி என்னம்மா, என்ன கேட்கணும்னு நினச்சிங்க? கேள்வி வீடு கட்டுறோமா வாங்குறோமான்னு தெரியலைங்க சார். ஓகே. வீடு சம்மந்தப்பட்ட கேள்வி, கரெக்டா? ஆமாங்க சார். ரைட்டுமா. இது எவ்வளோ நாளாக வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சி பண்ணி தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு? ஒரு 10 வருஷமா சார். ஓகேம்மா. இப்போ இது எதனால் அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு ஜாதகத்தை வந்துட்டு எடுக்கும் பொழுது பர்த் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. எந்த பிளேஸில் அவர் பிறந்தார் அப்படின்னு எடுத்தால் தான்
அந்த ஜாதகருக்கு நீங்கள் கேட்டுக்கோங்க, ஜாதகத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்கவே முடியும். அப்போ யார் யார் எங்கே இருக்கணும்னு விதிக்கப்படுதோ அதே போல் நம்ம தன்னை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் தான் மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். இதில் தான் ஒரு பாட்டில் கூட சொல்லுவாங்க, யார் யார் எங்கே இருந்தா, நீ வந்து கண்ணதாசன் ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, நீ வந்து பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு சௌக்கியமா அப்படின்ட்டு. அதுபோல் யார் யார் எங்கே இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மதிப்பு இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஊட்டியில் இருக்கிறது கரெக்டான விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் வீடை பற்றி எங்கே கேட்குறீங்கம்மா? ஊட்டியில் கேட்குறீங்களா, எங்கே கேட்குறீங்க? வீட்லயே சார். ரைட்டு. அப்படிங்கும் போது இந்த முருகன் ஆலயம் இருக்குது பார்த்தீங்களாம்மா, ஒரு விசேஷமான முருகன் ஆலயம், அந்த எல்லைக்கு உட்பட்டது இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கோயில் இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு தான் வருதுமா. அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வீடு அமையும். கரெக்டாக ஒரு 60 நாளுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வீடு மனை அமைகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக நடக்கும், கைகூடி வரும், கவலைப்படாது. நன்றிம்மா. ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, என் பேர் சசிகலாங்க. எந்த ஊர்லேருந்துமா? அரக்கோணம் பேசுகிறேங்க. சரி, 48க்குள்ளே ஒரு எண் சொல்லுங்கள். 26. காத்திருங்கம்மா, நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் ஐயா. முதல் விஷயம், குலதெய்வத்தோடைய பிராப்தம் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. பெண் தெய்வம், சப்த கன்னிமார்கள், 1க்கும் மேற்பட்ட பெண் தெய்வங்கள், காவல் தெய்வம் நடுவில் வச்சு 2 ஆண் தெய்வங்கள், 2 பெண் தெய்வங்களோடு இருக்கிற மதுரை வீரன், முனி, ஐயனார், இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் உங்களுக்கு பிராப்தம் நல்லா இருக்குமா. உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, உடல்நிலை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட கேள்வி, ஒரு இட விட்டு இட மாறுதல் சம்மந்தப்பட்ட கேள்வி, பெண் சம்மந்தப்பட்ட கேள்வி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட கேள்வி, இதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. உங்கள் கேள்வி என்னம்மா? வீட்டில் தான் நிம்மதி இல்லைங்க ஐயா, கொஞ்ச நாளா. மனம் சம்மந்தப்பட்ட கேள்வி, புத்தி. ஓகே, அப்போ நிம்மதி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு காரணங்கள் வந்து ஃபஸ்ட்டு தேட ஆரம்பிங்கம்மா. ஒரு பெண் வந்து நிம்மதி இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பல விஷயங்களை வந்து சொல்லணும். டிவியில் பேசுகிற மாதிரி எல்லாத்தையும் இதுவும் பேச முடியாது. ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா, நம்ம வீட்டில் பண பிரச்சனையா இல்லை இருக்கிற இட பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு ஜோசியராக இருந்தால் அப்படி தான் ஆராய்ச்சி பண்ணணும். உங்களை பொறுத்தவரையும் இடம் வந்து பிரச்சனை அப்படின்னு வருதுங்கம்மா. நீங்கள் இருக்கக்கூடாத வீட்டோடைய வாசப்படி திசை வந்து வடக்கு பார்த்த வாசப்படி இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டோடைய வாசப்படி என்ன? கிழக்கு. அப்போ அந்த வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் சம்மந்தப்பட்டது ஒன்றும் கிடையாது. அதாவது வாசல், நுழைவாசல் பிரச்சனை கிடையாது. ஒன்று, உங்கள் வீட்டுக்கு நேர் எதிர்த்தாப்பில் முள்புதர் மாதிரியோ இல்லை வந்து ஒரு சீன்றவமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயமோ, ஒரு மாதிரி குப்பைகள் கிடங்கு இருக்க மாதிரி இடத்துல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். மெயின் ரோட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு போகணும்னா ஒரு 2 சந்து 3 சந்து தள்ளி போய் தான் உங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அமைப்பு கணக்கு வருது. உண்மையா? நேரம் வந்து 2வது சந்து. ஆமாம் சார். அதான் குறுக்க போய் இப்படி போகிற மாதிரி தான் உங்கள் வீட்டோட அமைப்பு இருக்குது. 2 சந்து தாண்டி போகணும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் அப்படிங்கும்போது ஒரு வீட்டில் வந்து ஒரு ஐயரை வச்சு கணபதி ஹோமம் வந்து பண்ணிக்கோங்கம்மா. குலதெய்வ கோயிலேருந்து எலுமிச்சம்பளம் எடுத்து வந்து ஒரு கணபதி ஹோமம் மட்டும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாலுமே விநாயகருக்கு உண்டான ஹோமங்கள் நடக்கும் பொழுது அந்த வீட்டில் சுபிச்சம் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. உங்களுடைய மனசு பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தெய்வ ரீதியாக தேட ஆரம்பிங்க. அவங்களுடைய அனுகூலத்தில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுக்கு அந்த கோளாறு இந்த கோளாறு இப்படிலாம் யோசிக்க வேண்டாம். பாம்பு மட்டும் ஒரு முறை வந்துட்டு போனதா உங்கள் வீட்டுக்கு ஏதாவது? எங்கள் வீட்டுக்குள்ளே வரல, நான் பார்த்துருக்கேன் சார் 2 மாதம் முன்னாடி. அது வந்து என்ன குறிக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து வீட்டில் இருக்குது, அதை வந்து போக்கிங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட இதாக தான் வந்து காமிச்சிருக்கு. அதனால் அந்த ஹோமம் பண்ணிக்கோங்க, நல்லா இருப்பீங்கம்மா. நன்றி. நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? லைனில் தான் இருக்கீங்க, நல்ல நேரம்ல இணைந்திருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ நம்ம வெற்றிலை பிரசன்னம் பார்க்குறீங்க இல்லையா, இதுலேயே வந்து இதன் அடிப்படையிலே தான் நம்ம இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி இது எல்லாமே சொல்கிறோமா? இப்போது நம்ம வெற்றிலை வச்சு பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அட் ப்ரெசண்ட் வந்து நீங்கள் எதை நோக்கி போனால் நல்லா இருப்பீங்க சார். எனக்கு இப்போது நீங்கள் சனி வந்து பாதிப்பில் வந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எதிர்த்தாப்பில் வந்து பிரசனம் பார்க்க உட்காந்துருக்கிறீங்க. சனியோடைய பாதிப்பாக இருந்தால் அந்த வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்கும்போது சனியோட பாதிப்பு தான் உங்களுக்கு நடக்கிறத ஒழிஞ்சு அதை விட்டு செய்வன குத்தம் கிடையாது, அந்த தோஷம் இல்லை அப்படின்னு நம்ம வெளிப்படையாகவே சொல்லிடுவோம்.
ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் சூப்பராக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, பயங்கரமான யோகம் உள்ள ஒரு ஜாதகம் தான், ஆனால் கூடி வர மாட்டேங்குது. எந்த ஜோசியரை போய் பார்த்தாலும் வந்துட்டு உங்களுக்கு அது வாயில் வராத பேரெலாம் சொல்லி அந்த யோகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இதை வரையும் நான் கண்ணில் பார்த்தது கிடையாதுங்க, இப்படியே தான் இருக்கிறோம், பல பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி வெற்றிலை வச்சு பிரசனம் பார்க்கும்போது என்னென்ன ஆங்கிள்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு குலதெய்வத்தோடைய பிராப்தம் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம பிரசனம் ஆரம்பிக்கும் போதே சொல்கிறோம். என்ன கேள்வி கேட்க போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு மனிதன் வந்து ஜோதிடம் பார்க்க போகிறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து பல பிரச்சனைகள் இருந்து பல விதமான கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் அவங்க கேள்வியே நம்ம எடுக்கிறோம். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்போ ஜோதிடத்தில் வந்து நம்ம வந்து இதுதான் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது கூட இந்த கோச்சாரமும் ஹோரையும் தான் கால்குலேட் பண்ணி தான் சொல்லுவாங்க. அதை தான் நம்ம வந்து முதன்மையாக எடுத்துருக்குறோம். அப்போ உங்கள் மனதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு விஷயம், ஒரு கல்யாணம், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கேட்க வரீங்க அப்படின்னா வெற்றிலை, ஒரு தாம்பலத்தில் வந்து வெற்றிலையை வச்சு நம்ம பிரசனம் பார்க்கும் பொழுது A to Z எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த கேள்வி, இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, இந்தந்த விஷயத்தை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற சொல்லலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெத்தலை கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தான் இப்போ நம்ம பிரசனம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, 48க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லி இந்த அடிப்படையில் வந்து அவங்களுக்கு நம்ம பார்த்து சொல்லுவோம். நோட்டை வச்சு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா திசா புத்தி இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அப்போ வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படின்னா நோட்டு வச்சு பார்க்குறதுங்கிறது உங்கள் வீட்டில் பத்திரம் இருக்கு இல்லையா, வீட்டோடைய பத்திரம், அந்த பத்திரத்தை வந்துட்டு குழந்தைகிட்ட கொடுத்து படிக்க சொல்லுங்கள், படிக்க தெரியாது, எழுத்து அந்த மாதிரி இருக்கும். அதே டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா புள்ளி விவரமாக படிப்பார். அதுபோல் தான் உங்கள் நோட்டை கொண்டுட்டு போய் ஜோசியர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதில் போட்டிருக்கிற சூட்சமங்களை வந்துட்டு படிப்பார். ஆனால் இங்கே சூட்சமம் எதுவுமே இல்லாமல் வெற்றிலையை மட்டும் வாங்கிட்டு வந்து உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் பிரசனம். இதுதான் பிஹெச்டி மாதிரி, இதுதான் ரிஷிகள் மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புத கலை மாதிரி. இதை வந்து சொல்கிறதுக்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து தெய்வ அனுகூலம் வேணும், பார்க்குறதுக்கும் தெய்வ அனுகூலம் வேணும். உங்களுக்கு அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை வந்து நோட் பண்ணிக்கிட்டு எப்போ மனசில் தோணுதோ அப்போ வந்து ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. சென்னையிலையும் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க கரூர்லேயும் பார்க்கலாம். இந்த 2 இடம் தான். ஃபோனில் பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் போது உங்களை வந்து விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.